Hi, this is Deepa from English Skills. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈத்கா செக்ஷன் 3. ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன்ஸில் என்னன்னு பார்த்தோன்னா ஈதுன் ஃபங்க்ஷனு எல்லாம் ஈத்கா ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. ப்ரேயர் முடிச்சுட்டு அங்கே ஷாப்ஸ் போகிறாங்க, டாய் ஷாப், ஸ்வீட் ஷாப்ஸ்லாம். ஆனால் ஹமீத் தான் எதுவுமே வாங்காத நின்றுட்டுருக்கான். அவங்ககிட்ட 3 பைசா தான் இருக்குது. ஸோ இதில் தேர்ட் செக்ஷனில் என்னென்னு பார்க்கலாம். Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. Hardware stores-na இரும்பு பொருள்லாம் விற்பாங்க. Jewelry-na நகைக்கடை. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. மற்ற பசங்களாம் டாய்ஸ் ஸ்வீட்ஸ் வாங்கினவங்க அங்கே நிற்கலை, கிளம்பிட்டாங்க. ஆனால் ஹமீத் மட்டும் அங்கே நின்று பார்த்துட்ருக்கான். It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. டாங்ஸ்னால் இடுக்கி, இரும்பு இடுக்கியில் இருக்கும். இப்போ சப்பாத்தி எல்லாம் போட்டு சூடாக கையில் எடுக்கிறதுக்கு பதில் டாங்ஸில் எடுப்பாங்க. அவங்க பாட்டிக்கிட்ட அது இல்லை அப்படின்னு பார்க்குறான். ஈச் டைம் ஷீ குக் சப்பாத்தீஸ் த அயன் பேன் பர்ன்ட் ஹர் ஹேண்ட்ஸ். கை சுட்டுக்குமா அவங்க அப்படியே சப்பாத்தி எடுக்கிறதுனால. இஃப் ஹீ பாட் ஹர் அ பேர் ஆஃப் டாங்ஸ் ஷீ வுட் பி வெரி ப்ளீஸ்ட். நம்ம இது வாங்கி கொடுத்தா இந்த டாங்ஸை இடுக்கியை அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறான். She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It is not for you." இது வாங்கி கொடுத்தா அவங்க பாட்டிக்கு யூஸாக இருக்கும்னு சொல்கிறதுனால அவன் கேட்குறான். அங்கே நிறைய இருக்குது, ஒரு பேரை எடுத்து இது எவ்வளோன்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது உனக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறார். இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? இது விற்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான் ஹமீத். வை ஷுட் இட் நாட் ஃபார் சேல்? இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா. ஏன் இது சேலுக்கு இல்லை, விற்கலன்னு கேட்குறாரு. அது 6 பைசா ஆகும் அப்படின்றாரு கடைக்காரர். ஹமீத் சாட் சாங். டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ், ஹி செட். அவனுக்கு ஐயோ, அவங்ககிட்ட இருக்கிறதே 3 பைசா தான், எனக்கு கரெக்டான விலை சொல்லுங்களேன்றான். All right, it will be 5 பைசே. Take it or leave it. சரி, 5 காசுக்கு தரேன், எடுத்துக்கோ இல்லை விட்டுட்டு போயிடு அப்படின்றாரு. Hamid said, "Will you give it to me for 3?" Then he walked away, afraid that the shopkeeper would scream at him. எனக்கு 3 காசுக்கு தரீங்களான்னு கேட்குறான். அப்புறம் ஐயோ அவர் கத்த போகிறார், ஸ்க்ரீம்னா அவர் கத்த போகிறாருன்னு நினச்சி பயந்து அப்படியே போகிறான். But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. ஆனால் அந்த கடைக்காரர் கத்துறதுக்கு பதில் அவனை கூப்பிட்டு அந்த பேர் ஆஃப் டாங்ஸை கொடுக்குறாரு. அவன் அதை ஒரு துப்பாக்கியை தூக்கிக்கிற மாதிரி ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறான். Mohsin laughed and said, "Are you crazy? What will you do with these tongs?" Hamid flung the tongs on the ground and replied, "Try and throw your water carrier on the ground. It will break." மோசன் சிரிச்சுனே ஐயோ இது என்ன அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். நீ பைத்தியமா, இதை போய் வாங்கியிருக்கேன். அதுக்கு அவன் அந்த டாங்ஸை கீழே தரையில் போட்டுட்டு, பாரு உடையில உந்த போடு, உன் வாட்டர் கேரியர் போட்டால் அது நேரம் உடஞ்சிடும்ன்றான். மாமூத் செட், "ஆர் தீஸ் டாங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய்?" இது மாமூத் கேட்குறான், இது பொம்மையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு "Why not?" replied Hamid. "Place them across your shoulders. It is a gun. Carry them in your hands. It is like the musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys." அவன் என்ன சொல்கிறான், இது என்ன பொம்மையான்னு கேட்டதுக்கு, நீ ஷோல்டர் வச்சா அது, தோளில் வச்சா அது ஒரு துப்பாக்கி மாதிரி, கையில் வச்சா அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, அதே மாதிரி அது ஒரு டைகர் மாதிரி, பொம்மையிலேயே அது ரொம்ப இந்த உடையில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் டைகர் மாதிரின்னு சொல்கிறான், புலி மாதிரி. Sammy, who had bought a small tambourine, asked, "Will you exchange them for my tambourine? It is worth 8 paces." But Hamid would not. The pair of tongs on everyone over its side. அவன் தாம்பரின் வாங்கி வச்சுருக்கான். இதுக்கு பதில் மாற்றிக்கிறியான்னு கேட்குறான். இல்லை எனக்கு வேண்டாம், எந்தே போதும், அது 8 பைசா இருந்தாலும் வேண்டான்ட்டு எல்லாருமே அந்த இதுலேயே மயங்கிடுறாங்க, டாங்ஸுக்கு மயங்குறாங்க. By 11, the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid too returned home. 11 மணிக்குள்ள எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஹமீதும் போயிட்டான். As soon as she heard his voice, Granny Amina
ran out of the house, picked him up and kissed him. அவங்க ஹமீதை பார்த்தோன்னே வெளியே வந்து அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. Suddenly she noticed the thongs in his hands. Where did you find these thongs? I bought them. How much did you pay for them? 3 paisas. என்ன கேட்குறாங்கன்னா, அப்புறம் கையில் அந்த தாங்ஸை பார்க்குறாங்க. என்ன எங்கே எப்படி வாங்கினேன்னு கேட்குறாங்க. எங்கே கிடச்சிதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்காக நான் வாங்கினேன், அது 3 பைசான்றாங்க. அதுக்கு யூ ஆர் அ ஸ்டூபிட் சைல்ட், இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன் அண்ட் யூ ஹேவன்ட் ஹேட் எனிதிங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். குட் யூ ஃபைண்ட் எனிதிங் பெட்டர் இன் த ஃபேர் தேன் திஸ் பேர் ஆஃப் அயன் தாங்ஸ்? உனக்கு என்ன பைத்தியமாக, மத்தியானம் ஆகுது, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்க, உனக்காக எதனா வாங்கிக்கலையா, சாப்பிடலாம், இப்போவே மதியம் ஆகுதே அப்படின்றாங்க. அதுக்கு ஹமீத் ரிப்ளைட் அண்ட் இன்ஜியூர்ட் டோன், யூ burn your fingers on the iron pan, so I bought them. நீங்கள் எப்போ பாரு சுட்டுக்கிறீங்க கையில், அதனால தான் நான் இதை வாங்கினேன்றான். கிரானி வாஸ் டீப்லி மூவ் பை ஹமீத் செல்ஃப்லெஸ்னஸ். அந்த சுயநலம் இல்லாத அவங்க பாட்டி, அவனுக்கு எதுவுமே வாங்கிக்காத அவங்க பாட்டிக்கு வாங்கினதில் அவங்க ரொம்ப அப்படியே மனம் ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க. ஷீ ஸ்டார்டட் க்ரையிங். ஃபார் த ரிச்சர் உமன் த பேர் ஆஃப் தாங்ஸ் வாஸ் ஆஸ் ப்ரெஷியஸ் ஆஸ் அ சாக்ஸ் ஆஃப் சில்வர். அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்க சொல்லி இது ரொம்ப ப்ரெஷியஸ், சுட்டுக்காத நல்லா இருப்பாங்க, அப்படியே மூட்டை மூட்டையாக வெள்ளியில் கொடுத்தா கூட ஆகாது, அவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் செக்ஷன் 3ல். டேம்பரின்னா அது ஒரு வகையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.